வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, காட்டின் முக்கிய பிரெடேட்டர்ஸான சிங்கம், புலியவே ஏமாற்றி தப்பிக்கக்கூடிய விலங்கான இம்பாலா பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். இது எப்படி சர்வைவல் பண்ணுது, அதோட வாழிடம், அதோட எடை, வேகம், உயரம் என்ன சிறப்புங்கிறத எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலமா முழுசா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இம்பாலாங்கிறது ஒரு மான் வகையை சேர்ந்தது. ஆப்பிரிக்கா காடுகளிலும் மேடுகளிலும் பெரிதா காணப்படும். ஆண் இம்பாலாவோட கொம்பு வளைஞ்சி காணப்படும். பெண் இம்பாலாக்கு பெரும்பாலும் கொம்பு இல்லாமல் காணப்படும். இது 75லிருந்து 95 சென்டிமீட்டர் உயரமும் 40லிருந்து 80 கிலோ எடையும் கொண்டதா இருக்கு. அதோட கொம்பு 90 சென்டிமீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது. இம்பாலாவை மின்னல் வீரன்னு கூட சொல்லலாம். மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. உயரம் மற்றும் நீண்ட தூரம் ஓடுறதுல ரொம்ப திறமசாலி இந்த இம்பாலா. ஒரே தாவல்ல 3 மீட்டர் உயரம் வரையும், நீளமாக தாவறதுல 10 மீட்டர் வர தாவர திறமை இம்பாலாக்கு உண்டு. இதனால தான் மற்ற பிரெடேட்டர்ஸ் இதை வேட்டையாட ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இம்பாலாவை சிங்கம், சிறுத்தை, ஹைனா போன்ற பிரெடேட்டர்ஸ் வேட்டையாட முயற்சி செய்கிறாங்க. ஆனால் இம்பாலா திடீர்னு தாவி வளைஞ்சி ஓடுறதால அவங்க கிட்ட சிக்காம தப்பிச்சு ஓடிடுது. இம்பாலா சிங்கங்கள் போலவே கூட்டமாக வாழக்கூடிய இயல்புடையது. பொதுவாக அவங்க கூட்டத்தில் 15லிருந்து 20 இம்பாலாகள் சேர்ந்து கூட்டமாக எப்பவுமே வாழும். ஆண் இம்பாலா தான் இந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருக்காங்க. வறட்சியான காலத்தில் நீர்நிலைக்கு அருகில் இது இருந்தாலும் பசுந்தீவனம் கிடைக்குங்கிறதால சில வாரங்கள் வர தண்ணீர் அருந்தாமல் இருக்கும். இதோட மேய்ச்சலுக்குன்னு தனி நேரம்லாம் கிடையாது. இரவு பகல் எந்த நேரமும் புற்களை மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆண் மானும் ஒரு எல்லையை உருவாக்கி அந்த எல்லைக்குள்ள பல பெண் மான்களோட வாழ்ந்துக்கிட்டு வரும். இம்பாலா இந்த எல்லைக்குள்ள வேற ஆண் மான்களை எப்பவுமே அனுமதிக்காது. குட்டி ஆண்மான்கள் தனியாக மந்தையாக வாழும். இந்த குட்டிகளோட கூட்டு வாழ்க்கை 6 மாதம் வரை தான் நீடிக்கும். அதுக்கப்புறம் பெரிய ஆண் இம்பாலாவோட சேர்ந்துடும் இந்த குட்டிங்க. ஒவ்வொரு வருஷமும் மே, ஜூன் மாதங்களில் இம்பாலா இனப்பெருக்கம் செய்யும். இந்த இம்பாலாவோட கர்ப்பகாலம் 6லிருந்து 7 மாதம் வரை இருக்கும். கர்ப்ப காலத்துக்கு பின்னாடி ஒரு குட்டியை பெற்றெடுக்கும். பகலில் ஈனும் குட்டியை அது ஓரளவு வளர்ற வரைக்கும் புற்களையும் புதர்களையும் மறைச்சி வச்சு தான் அதை வளர்க்கும். இருந்தாலும் சிறுத்தை, சிங்கம், காட்டு நாய்கள் கிட்ட குட்டி இம்பாலா இரையாகிறது. இதோட வீடியோ முடிஞ்சிச்சு நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வைல்ட் அனிமல் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.